வணக்கம் நண்பர்களே. பாஜகவினுடைய பிரமுகர் வெங்கையா நாயுடுனுடைய பேத்தி திருமணம் சென்னையில் நடைபெற்ற இடம் ஜெகத் ரட்சகனுக்கு சொந்தமான 5 நட்சத்திர விடுதி ஹோட்டல். இதில் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறத உங்கள் யூகத்துக்கு விட்டுறேன். ஏன்னா வெங்கட நாயுடுடைய பேத்திக்கான கல்யாணம் இவருடைய ஜெகத் ரட்சகனுடைய 5 நட்சத்திர ஹோட்டல் நடக்குது அப்படின்னா இவங்களுக்கு அரசியல் பின்னணி இருக்கா அப்படிங்கிறதுக்குள்ளே நான் போகலை. அதை உங்கள் யோகத்துக்கே விட்டுறேன். இதில் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜெகத் ரட்சகனுடைய ஹோட்டலில் தான் நடக்கிறதுனால ஜெகத் ரட்சகனை வச்சு எப்படியாவது அமித்ஷாவிட்ட பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அமைச்சர் துரைமுருகன். எப்படியாவது பேசி புரிய வச்சிட்டோம்னு சொன்னால், ஏன்னா மகன் கதிரானந்துக்கு அடுத்த சம்மன் தயாராகிறது. 9வது சம்மன் வந்தால் ஒருவேளை அவர் சிறைவாசத்துக்கு அனுப்பப்படுவாரோ என்ற சந்தேகம் துரைமுருகனுக்கு ஏற்படுகிறது. கதிரானந்துக்கு இதை குறித்து மிகப்பெரிய பயமே இருக்கிறது. ஆனால் இனி நான் வழக்கறிஞர் இல்லாமல் நான் ஆஜராக மாட்டேன் விசாரணைக்கு அப்படிங்கிற அளவுக்கு அவர் பயந்து போயிருக்கார். ஏன்னா அத்தனை விஷயங்கள் அங்கு ஆதாரங்களோடு இருக்கிறது எனும் பொழுது ஒரு 5 நிமிடம் அமித்ஷா அவர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தாலும் நான் அதை புரிய வைத்து விடுவேன் என்று துரைமுருகன் மிக பிரயாசைப்பட்டதாக செய்திகள். இது உறுதி செய்யப்படாத தகவல்கள். ஏன் அவர் அமித்ஷாவை பிடித்து 5 நிமிடத்தில் எல்லாத்தையும் புரிய வைக்க வேண்டும்? என்ன விஷயத்தை புரிய வைக்கப் போகிறார்? நான் இவ்வளோ நேரம் சொன்னேன், கதிரானந்த் அமலாக்கத்துறை விஷயமா, இல்லை வேறு எதுவும் கட்சி அலையன்ஸ் விஷயமா, தேர்தல் கூட்டணியில் இப்படி பண்ணிக்கலான்னு சொல்கிற விஷயமா, இல்லை தனியாக நான் உடைத்து விட்டு வெளியே வருகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று சரணாகதி அடைவதா? இது என்னுடைய யூகம்தான். அப்படி செய்வாரா இல்லையா என்பது அவருக்கு தான் தெரியும். என்ன விஷயத்திற்காக இவர் துரத்தி போய் அவரை சந்திக்க நினைத்தார்? கேட்டால் இப்போது இல்லை என்று சொல்வார்கள், அது வேறு விஷயம். ஆனால் இப்படி நடந்திருப்பதாக செய்திகள். ஆனால் கடைசி வரைக்கும் அமித்ஷா இடம் கொடுக்கவில்லை என்பது தான் அங்கு செய்தி. அங்கே யாருமே அவர் சந்திக்கலை. இதற்கு பிறகும் இந்த விஷயத்தை சொல்லி கதிரானந்தை காப்பாற்றுவதற்கு ஜெகத் ரட்சகனுடைய தரப்பு மிக அதிகமாக முயற்சி செய்வது. இப்போது ஜெகத்தை மட்டும்தான் மலை போல நம்பியிருக்கிறார் துரைமுருகன். இவரால் தான் அந்த மத்திய அமைச்சகத்தில் இருக்கும் அமைச்சர்களுடன் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் பேச இயலும், தன்னுடைய மகனை காப்பாற்ற இயலும் என்று துரைமுருகன் உறுதியாக நம்புகிறார். அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக எல்லாம் நடக்குமா? தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோக்கள் சேரும். அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.